லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். திடீர்னு வயித்து வலியா? நான் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துடுறீங்களா? சக்தி, பயப்படாத. சரண்யாக்கு எதுவும் ஆகாது. நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீ வா. சரிண்ணா. டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ரொம்ப துடிக்கிறாங்கண்ணா. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ரொம்ப பயமா இருக்குண்ணா. சிஸ்டர், வாங்க. பாத்தோ. பாத்து மேடம். பயப்படா சரண்யா, ஒன்னாகாது. தள்ளுங்க சார். அண்ணா, அண்ணி இப்ப எப்படி இருக்காங்க? உள்ள டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. உடனே இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வரேன். சிஸ்டர், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? சார், முதல்ல அவங்க பெயினை குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தா? ஒருவேளை சரண்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, சக்தி பிரெக்னென்ட் இல்லைன்னு அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இல்ல, சக்தி பிரெக்னெண்டா இல்லைங்கிற விஷயம் அத்தைக்கு தெரியவே கூடாது. இதை வச்சே எப்படியாவது சக்தியும் வெற்றியும் பிரிச்சிடணும். இவ்வளோ தூரம் வந்த பின்னாடி இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. சீக்கிரமா கொடுங்க. அண்ணி, சக்தி என்ன நீ? என்னாச்சு அண்ணி? தெரியல சக்தி, திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குது சக்தி. நீங்க கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாத, தைரியமா இருங்க. ரொம்ப வலிக்குது சக்தி, வலி தாங்கவே முடியல. நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிருக்காங்க. இங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாளே, அவ வயிறு வலின்னு வந்தாங்களே, அவங்களா? அவங்க கைனகாலஜிஸ்ட பாத்துட்டு இருக்காங்க. நேரா போய் ரைட்ல போங்க. கைனகாலஜிஸ்ட்? சரி. சரண்யா, உங்க கர்ப்பத்துக்கு ஏதாவது ஆபத்துனா என்னோட மொத்த பிளான ஃப்ளாப் ஆயிடுமே. ஐயோ, இப்ப என்ன பண்ணலாம்?
பயமா இருக்கு சக்தி. இந்தாங்கம்மா, இது குடிங்க. சக்தி, என்ன டென்ஷனா இருக்கு? அண்ணி, நான் சொல்றதை கேட்டு நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க. அத்தை இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என் மேல டவுட், அதான் இங்க வந்திருக்காங்க. என்ன சொல்ற சக்தி? அம்மா ஏன் திடீர்னு இங்க வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும் நாம இங்க இருக்கோம்னு? இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் சக்தி. அண்ணி, நீங்க அழாதீங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, அத்தை, வெற்றி, பூஜா எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அண்ணி, ஒண்ணு பண்ணலாம். அவங்களுக்கு தெரியாம நம்ம பாத்துக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா நில்லுங்க. எங்க ஒரு பொண்ணு உள்ள அட்மிட் பண்ணிருக்காங்க, நான் பார்க்கணுங்க. இல்லம்மா, இப்ப விசிட்டிங் ஹவர்ஸ் இல்ல. இப்ப நீங்க பார்க்க முடியாதுமா. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? நான் ரங்கநாயகி. நீங்க யாரா இருந்தாலும் விசிட்டிங் ஹவர்ஸ்ல இல்லாம விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்மா. நீங்க வேணா பெரிய டாக்டரை பார்த்து ஒரு பாஸ் வாங்கிட்டு வாங்க. இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. அம்மா சொல்லிக்கிட்டே இருக்க. வாங்க. அண்ணா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி, ப்ளீஸ். மருந்து இருங்க. தாண்டியா? என்ன சக்தி, திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? அது ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவளை பார்க்கலான்னு வந்தேன். உன் ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக வந்தியா? பாதி பரிகாரத்துல ஓடி வந்துட்டு ஃப்ரெண்ட பாக்குற அளவுக்கு அப்படி என்ன ஆச்சு அவங்களுக்கு? சொல்லு, உன் ஃப்ரெண்டுக்கு அப்படி இங்க என்ன ஆச்சு? கூப்பிடுறேன் உன் ஃப்ரெண்ட, அது யாருன்னு கொஞ்சம் நானும் பார்க்கறேன். அவ இங்க இல்ல. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சக்தி, இரு இரு இரு. உன் கையில என்ன மருந்து சீட்டு, மருந்தெல்லாம் வச்சிருக்க? அத்தை, நீங்க முதல்ல அது என்னன்னு கேளுங்க. கேக்குறாள்ல, சொல்லு. உன் கையில என்ன மருந்து மாத்திரை? உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு எல்லாரும் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இவதான் ரொம்ப படிச்சவளாச்சே, அதான் மெடிசன்ஸே வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன சக்தி, மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். இன்ஜெக்ஷன்லாம் இருக்குல்ல, இப்ப டாக்டர் வந்துடுவாங்க, உடனே இன்ஜெக்ஷன் போட்டாகணும். ஓகே சிஸ்டர். ஆமா, எதுக்குமா இப்ப இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம்? இன்ஜெக்ஷன் போட்டாதான் பெயின் குறையும். பெயினா? டென்ஷன்ல பெயின் வந்திருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். வெயிட் பண்ணுங்க. அண்ணி வேற அங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க இவங்கெல்லாம் வேற இருக்காங்க. இப்ப பார்த்து டாக்டர் வந்தாங்கன்னா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? ஏய், எதுக்குதான் நீ பரிகாரத்தை பாதியில விட்டுட்டு ஓடி வந்தியா? செஞ்சிட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள தன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு பயம்.
இவளுக்கு வந்திருக்குத்த. அதான் பரிகாரத்தை முடிக்காமையே இங்க ஓடி வந்துட்டா. அத்த, வெற்றி, இப்ப எல்லா உண்மையும் உங்க 2 பேருக்கும் புரிஞ்சுதா? கவலைப்படாத சக்தி, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாமே சரியாயிடும். பூஜா வேண்டாம். ஏய், வெக்கமா இல்லையாடா உனக்கு? நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழன்னு நீ சாமி முன்னாடி சத்தியம் செஞ்சதுக்கு அப்புறமாவும் இத இங்க நிக்கிறாளே சக்தி, இவ உண்டா இருக்கான்னு சொல்லி இவ்ளோ தைரியமா உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா? டேய், அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்காடா. இப்ப பாரு, புள்ளைய காப்பாத்துறதுக்கு மருந்து மாத்திரைய கையிலேயே வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இன்னும் நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கடா வெற்றி. சாரி சக்தி, என்னாலதான் உனக்கு இவ்ளோ கஷ்டமோ. அம்மா, சக்தி தான் அவ ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு சொல்றாள்லம்மா. எப்படி வெற்றி, நீ இன்னமும் இவ்வளவு நம்பிட்டு இருக்க? அவ கையில வச்சிட்டு இருக்கறதெல்லாம் காய்ச்சல் குடுக்கற மருந்துன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க சாப்பிடுறது. நீ வேணா அதை வாங்கி பாரு. இல்ல உனக்கு எதுவும் புரியலனா டாக்டர் கிட்ட போய் கேளு, அப்பதான் உனக்கே புரியும். சக்தி, அவங்ககிட்ட எவ்வளவு தடவை கேட்டுட்டேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ யாரையோ காப்பாத்த இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. எனக்காக வேணாம், நமக்காகவாது சொல்லுடி. இல்ல வெற்றி, அது என்னால சொல்லவே முடியாது. என்ன நடந்தாலும் நான் உங்க குழந்தைய பத்திரமா உங்க கையில கொடுப்பேன்னு அசோக் அண்ணனுக்கும் அன்னைக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதை நான் காப்பாத்தி ஆகணும். இந்த உலகமே எதிர்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை வெற்றி. என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் போதும். நீ எனக்காக துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. சக்தி, உன்னதான் கேக்குறேன், உண்மையை சொல்ல போறியா இல்லையா நீ? அந்த காட்டு கோயில் காளி சக்தி உள்ளவ, அவ காமிச்சு கொடுத்துட்டால உன்ன. அத்த, அப்ப நம்ம நினைச்ச மாதிரி செஞ்சிடலாம்ல? கடவுளே, நேரம் ஆயிட்டே இருக்கு. அண்ணி எப்படி இருக்காங்களோ? இன்ஜெக்ஷன் வேற போடணுமே. இவங்க வர கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது இவங்களை வெளியில அனுப்பி ஆகணும், இல்லைன்னா குழந்தை காப்பாத்தாச்சே. சக்தி, உன்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், ஆனா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. சரி, நீ என்னமோ பண்ணி எப்படியோ போ. ஆனா இங்க பாதிக்கப்பட்டு நிக்கிறது என் பிள்ளையோட வாழ்க்கை. அத்தை, எனக்காக எங்க அம்மா வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நில்றி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லாம நீ இங்க இருந்து வெளியில எல்லாம் போக முடியாது. அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு காலையில நான் வரேன் அத்தை. இப்ப நான் போயே ஆகணும். அத்த, இல்லத்த, இப்ப இவ்வளவு விட்டீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா இவ வேற ஒரு கதையோட வருவா. பூஜா, கரெக்ட். இப்போ போய் டாக்டர் கூப்பிட்டு பூஜா. அத்தை, எதுக்கு? நீ கர்ப்பம்னு சொல்லுவியா, ஆனா தப்பும் பண்ணலன்னு சொல்லுவியா? இதனால தேவையில்லாம எங்களுக்கு தான் குழப்பம். பாரடி வெற்றிய, அவ என்ன முடிவெடுக்கிறது இதுக்குன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காண்டி. அதனால இப்பவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். நீங்க பார், நீயே தப்ப ஒத்துக்கிட்டு இன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் இந்த முடிவுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஆனா நீ கையெழுத்து போட முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க. நான் என் புள்ள பண்ண சத்தியத்தை மட்டும் நம்பி உன்னை நான் வீட்டை விட்டு ஒதுக்கிட்டேன்னு நாளைக்கு ஊர் உலகம் சொல்லக்கூடாதுல்ல? ஏன்னா நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்கும். அதுக்குதான் இந்த முடிவு. அம்மா, அதுக்கு எதுக்குமா டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம்? அதுவா, இவ வயித்துல இருக்கிறது ஏன் பிள்ளையோட குழந்தையா இல்ல? அம்மா, வெற்றி, எனக்கு வேற வழி தெரியலடா. ஒருவேளை இவ வயித்துல இருக்கிறது உன் குழந்தைன்னு தெரிஞ்சா நான் இவளை கண்டிப்பா மன்னிச்சிடுறேன். ஆனா என் பையனை அதோட நான் மறந்துட்டு போயிட்டே இருப்பேன்டா. சக்தி, உனக்கு இருக்கிறது 2 சான்ஸ். நான் பொய் சொன்னேன்னு சொல்லி சரண்யாவை மாட்டி விடுறது, இல்லனா
டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது. என்ன செய்ய போற சக்தி? சொல்லு வெற்றி, நான் எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்லல்ல. உன்னை கேட்டு என்ன பிரயோஜனம்? நீ சொல்லு சக்தி. ஏன்னா பதில் சொல்ல வேண்டியது நீதான். டிஎன்ஏ டெஸ்டுக்கு ரெடியா? இப்பவே, இந்த நிமிஷமே. டிஎன்ஏ டெஸ்ட்ல நான் கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் அண்ணி தான் கர்ப்பம்னு தெரிஞ்சிருமே. அண்ணி கர்ப்பம்னு தெரிஞ்சுட்டா அத்தை எந்த முடிவு வேணாலும் எடுக்க தயங்க மாட்டாங்க. அண்ணி வேற இப்ப எப்படி இருக்காங்களோ, இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்டு. பூஜா, உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லு. இதுக்காக எந்த சட்டப்பூர்வமான பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்லு போ. நீ என்னடி போ. சரிங்க அத்தை. சக்தி, ரெடியாரு? இல்ல, நான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏய், எங்களெல்லாம் பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? அத்தை, நான் உங்ககிட்ட 3 மாசம் டைம் கேட்டிருக்கேன். இங்க பாரு, எதுக்கு இன்னும் 3 மாசம்? அதெல்லாம் தர முடியாது. அப்படி இல்லையா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. அத்தை, என்ன பூஜா, டாக்டர் பாத்தியா? டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாங்க. இந்தா, என்ன பாக்குற? டிஎன்ஏ டெஸ்டுக்கு நீ ரெடி இல்லல்ல? உன்னோட அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்ல. இந்தா, அப்ப உடனே இதுல கையெழுத்து போட்டு கொடு. அம்மா, இப்ப இதுக்கு என்னம்மா அவசரம்? நீ பேசாத. நான் சொன்னது இங்க ஏதாவது தப்புன்னா மட்டும் நீ பேசு. இல்லையா பேசாம வாயை மூடிட்டு நில்லு. சக்தி, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. யாருக்காக இதெல்லாம் செய்யற? யாரை காப்பாத்த இப்படி எல்லாம் பண்ற? என்ன மன்னிச்சிரு வெற்றி. அண்ணி வயித்துல இருக்கிற குழந்தைய நான் நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும் வெற்றி. கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்ல மாட்டியா? சொல்லு சக்தி. ஏய், கையெழுத்து போடுறீ. ஒண்ணு டிஎன்ஏ டெஸ்ட், இல்லனா டைவர்ஸ் பேப்பர்ல சைன். எப்படி எப்படி? ஏற்கனவே இந்த பேப்பர்ல கையெழுத்து போடாம என்கிட்டயே எப்படி கையெழுத்து வாங்குறீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போனவ தானே நீ? இந்த தடவை இதுல நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும். சக்தி, என்ன முடிவு எடுத்திருக்க? டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போட ரெடி அத்தை. சக்தி, அம்மா அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, நான் சக்தி கிட்ட பேசுறேம்மா. இன்னும் என்ன வெற்றி பேச போற அவகிட்ட நீ? அத்தை, நீங்க சைன் வாங்குங்க அத்தை. இந்த ப்ராப்ளம் இங்கேயே ஒரு முடிவுக்கு வரட்டும். நீங்க வாங்குங்க அத்தை. ஏய், இப்ப நீ சொன்னல்ல கையெழுத்து போட்டு தரேன்னு, போடுறீ. சக்தி, ஒரு தடவை நல்லா யோசி சக்தி. சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்லவும் பயந்துட்டல. நீ என்னவோ பண்ணு, என் பிள்ளைய என்கிட்ட விட்டுரு. முதல்ல கையெழுத்து போடு.